தொடர்ந்து 41 பேர் பலியான அந்த கரூர் சம்பவ இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 8 எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடும் இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட குழு அங்கு வந்திருக்கிறது. அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியினர் சென்ற நிலையிலே தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி சார்பில் 8 எம்பிக்கள் கொண்ட குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பாதுகாப்பு படை அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையினர் இருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் என்ன நடந்தது, அதாவது விஜய் நின்று பேசிய இடத்தில்தான் சரியாக தற்போது அந்த 8 எம்பிக்கள் குழுவினர் இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் நேரிலே வந்து பார்வையிடுவது, அதே போல அந்த இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவினுடைய தேசிய தலைமை MP ஹேமா மாலினி தலைமையிலே 8 எம்பிக்கள் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதில் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, அதே போல பிரஜ்லால், ஸ்ரீகாந்த் சிண்டே, அப்ரஜிதா, இது போன்ற பல எம்பிக்களை இணைத்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களை அமைத்து உண்மை கண்டறியும் விசாரணை குழுவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சம்பவ இடத்திலே வேலுச்சாமிபுரத்திலே அந்த கள நிலவரம் எப்படி இருக்கின்றது, எந்த இடத்தில் உடல் நசுங்கி அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு 41 பேர், அந்த உயிரிழந்த 41 இல்லங்களுக்கும் செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சந்தித்து அவர்கள் அந்த விஜய் கூட்டத்திற்கு சென்றது உண்மைதானா, சென்ற போது என்ன நடந்தது, உண்மையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்ற முழு விவரங்களையும் அந்த குடும்பத்தாரிடமும் அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது விஜயனுடைய பிரச்சார கூட்டத்திற்கு சென்றவர்களிடமும் விசாரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது கரூர் வந்திருக்கக்கூடிய அவர்கள் முதல் இடமாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜய் நின்று பேசிய பிரச்சாரம் செய்த இடத்திலே அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்ட இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு வருகின்றார்கள். அருகில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய், அதே போல அந்த இடிந்து இருக்கக்கூடிய கூரை, அந்த தகடால் வேயப்பட்ட மேற்கூரை, அவையெல்லாம் கலைந்து கிடப்பது, ஆங்காங்கே செருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அங்கே சிதறி போய் கிடப்பது, பலருடைய உடைமைகள் ஆங்காங்கே கிடப்பது, அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த இடம் தொடர்ந்து போர்க்களம் போலவே தான் காட்சியளிக்கிறது. அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை அப்படியே காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கு சிதறி கிடக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றது. அவற்றை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த NDA MP குழுவினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பிறகு மத்திய பாஜகவிடம் அவர்கள் தங்களுடைய அந்த உண்மை கண்டறியும் குழு கண்டறிந்த அறிக்கையையும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள்.